தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் மீண்டும் இணைகின்றார். திமுக கூட்டணியில் மீண்டும் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் அமைச்சராக வன்னியரசு உள்ளார். இவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர். திமுக கூட்டணியில் 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் பங்கு பெற்று ஆதரவு தருகின்றது. தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக அரசையே பொதுவெளியில் திருமாவளவன் விமர்சித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க திருமாவளவன் விரும்புகிறார். திமுக கூட்டணியில் இருந்தவரை பணத்துக்கு பஞ்சமில்லை. ஆனால் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றும் கூட திருமாவளவனுக்கு பணத்தட்டுப்பாடு உள்ளது. மேலும் கேட்கின்ற தொகுதிகள் உள்ளாட்சி தேர்தலில் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாகவே அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு கொண்டு வரப்படலாம் என்ற ஒரு நிலை உள்ளது. ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் திருமாவளவன் ஈடுபட்டுள்ளார். அவர் தமிழக வெற்றிக்கழக கூட்டணியிலிருந்து விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இணைய உள்ளார். அதற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. திருமாவளவன் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று உள்ளார். இது நல்ல ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அவர் ஏற்கனவே திமுக தமிழக வெற்றிக்கழகம் 2 கட்சிகளும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்று கூறினார். இது என்ன அரசியல் என்று தெரியவில்லை என்று விஜய் கோபப்பட்டார். தற்பொழுது திமுக கூட்டணிக்கு செல்கிறார் திருமாவளவன்.